குட் ஈவினிங் சார். குட். சார் இன்னைக்கு நிறைய தலைப்பை பற்றி பேசலான்னு நிறைய தலைப்புகள் எடுத்துன்னு வந்திருக்கேன். அதில் முதல் தலைப்பு என்னன்னா, தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதை உங்கள் பார்வையிலிருந்து சொல்லுங்கள் சார். சரிம்மா, தேங்க்யூம்மா. அதாவது ஒரு சமூகம் முன்னேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமூகத்தை பற்றி நிறைய பேசணும். பேச்சுக்கள் தான் அந்த சமூகத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நம்ம பெற்றோர்கள் நம்மக்கிட்ட பேசுனதுனால தான் நம்ம எப்படி நடந்துக்கணுன்றதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது பேச்சு அத்தியாவசியமானது. அந்த பேச்சுக்குரிய தலைப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி நம்ம இனி வரும் காலங்களில் நம்ம நிறைய தலைப்புகளை வந்து பேசணும். அதாவது எழுதி வச்சு பேசுறதுலாம் வந்து கிடையவே கிடையாது. நம்ம மனசில் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை பகிர்ந்துக்கிட்டோம். அப்போ ஒரு தந்தை மகனுக்கு உள்ள உறவு எப்படி இருக்குன்னா, சில நேரங்களில் வந்து மகன் தந்தையாக இருக்கணும், சில நேரங்களில் தந்தை மகனாக இருக்கணும். இந்த புரிதல் வந்து ஏற்பட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்பா மகன்ற உறவு ரொம்ப ஆழமானது. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தை வந்து வேலைக்கே போகாதவர் இருக்கார். வேலைக்கே போகாதவர்னா அவருடைய பணி என்னென்னா, பசங்களை ஸ்கூல் கொண்டு போய் விடுறது, அவங்க மிஸ்ஸஸை வந்து கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது. ஸ்கூல்னால் அவங்க டீச்சராக இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து வேலையில் இல்லாததுனால அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குடும்பத்தை பார்த்துக்கின்னு அந்த டீச்சரை வந்து கூட்டின்னு போய் அவங்களுடைய பணி சார்ந்து எல்லா பணிகளுக்கும் கூட்டின்னு போய் விடுறது, ப்ளஸ் அவங்க பசங்களை கூட்டின்னு போய் விடுறது. இப்படியே நாட்கள் வந்து கிடக்குது. ஒரு நாள் அந்த அப்பாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம எதுவுமே சம்பாதிக்கலையே, நாளை பின்ன நம்ம பசங்க வந்து வளர்ந்து வளர்ந்துட்ட பிறகுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சம்பாதிக்கலன்னு கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் அவருக்கு வந்துடுச்சு. இந்த பயம் வந்த உடனே வந்து அவருக்கு வந்து அவங்க பையனை வந்து பத்தாவது படிக்கிறான். அந்த பையனை கூப்பிட்டு அவர் கேட்குறாரு, என்னடா அப்பா ஒன்றுமே சம்பாதிக்கலை, நாளை பின்ன நீ வளர்ந்துட்ட பிறகு அப்பா சம்பாதிக்கலன்னு ஏதோ கேட்பேடா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு ஒரு 10வது படிக்கிற பையனா அவனுக்கு என்ன ஏஜ் இருக்குமா? 15 சார். 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி பதில் கொடுத்துருக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு, நல்லா கவனிச்சிங்க, அவங்க அப்பாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு, நம்ம பெரியம்மா வந்து சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாண்டா, அவர் ஒரு 80,000 சம்பாதிக்கிறாரு, அவங்க ஒரு 60,000 சம்பாதிக்கிறாங்க, மொத்தம் ஒரு 1.5 லட்சம் கிட்ட சம்பாதிக்கிறாங்க. ரைட். என்னைக்குனாச்சும் அவங்க எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக பேசி நீ பார்த்துக்கிறியாப்பா? ஆமாண்டா, இல்லைடா, 2 பேரும் வந்து வேலைக்கு போனாங்கன்னா கஷ்டமாக இல்லை. அப்போது இங்கே அம்மா சம்பாதிக்கிறாங்க, அப்பா சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் பார்க்காதீங்கப்பா. அம்மா சம்பாதிச்சாலும் சரி, அப்பா நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி, அந்த சம்பாத்தியம் வந்து நம்ம குடும்பத்தினுடைய வருமானத்தை கருத முடியுமே தவிர தனியாக பிரிக்காதீங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறான். யார்? மகன் வந்து தந்தைக்கு வந்து சொல்கிறான். அடுத்த கட்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் எப்போதுமே எங்கள் கூடயே இருக்கிறீங்க, நீங்கள் ₹1,00,00,000 சம்பாதிச்சாலும் கூட இருக்கிறது தான் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரும். ஸோ நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதே நீங்கள் வந்து சம்பாதிக்கிற மாதிரி தான். அது என்ன சம்பாதிக்கணும்? எங்களுடைய அன்பை சம்பாதிக்கிறீங்க, எங்களுடைய எதிர்காலத்தை சம்பாதிக்கிறீங்க, நாங்கள் என்னவாகணுன்ற அந்த கனவுகளை வந்து நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க. ஸோ நீ அதை பற்றி கவலைப்படாதப்பா அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்கிறான். அவங்க அப்பா வந்து அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி ஏற்றுங்க. நல்லா கவனிங்க, இங்கே வந்து ஒரு 10வது படிக்கிற பையனா அவனுக்கு 15 வயசு தான் ஆகுது. 15 வயசு ஆகிறவன் தன் தந்தைக்கு வந்து அந்த நேரத்தில் தந்தைக்கு தந்தையாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, இவர் கேட்டவுடனே அவனுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, நைட்டு தூங்குறான். திடீர்னு எழுந்து வந்து 1 மணிக்கு வந்து அப்பாவை ரொம்ப கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு அவங்க அப்பாவுக்கு கிள்ளி முத்தா கொடுத்துட்டு ஐ லவ் யூப்பான்னு வந்து தூக்கத்திலே சொல்கிறான். இவர் கூட தூக்கத்திலேயே தூங்குறானுன்னு சொல்லிட்டு காலை தூக்கி கீழே தள்ளுறாரு. பார்த்தோன்னா திரும்ப வந்து அவன் வந்து கிட்ட வந்து கட்டி பிடிச்சிட்டு திரும்ப முத்தம் கொடுத்து ஐ லவ் யூப்பான்னு சொல்கிறான். அப்போது என்னென்னா, நம்ம சந்தோஷம்னு சொல்லுறது இன்றைக்கி என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் பொருள் சம்பாரித்து மகனுக்கோ அல்லது மகளுக்கோ கொடுத்துட்டா அவங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடைவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே என்னென்னா, தந்தையும் தாயும் உடனிருந்து அவனை வந்து வழிகாட்டும் போது நிச்சயம் அவன் வந்து பிற்காலத்தில் அவன் ஆக சிறந்த தந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கும் இந்த சமூகம் உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னா, இன்னும் வந்து அந்த கலப்படம் இல்லாத அன்பு இந்த சமூகத்தில் இருந்துன்னு தான் இருக்குது. கலப்படம் இல்லாத அன்பு அவங்கக்கிட்ட இருக்குதான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே நாள் எடுத்துக்குது. சரியான உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.